பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோதரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை நம்ம கடந்து போகும் முன்பே நல்ல வேதத்தை படித்திருப்பீங்க என்று சுவாசிக்கிறேன். இந்த வேதத்தை படித்தவர்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்ல விசுவாசத்தோடு படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும், எதிர்பாராத இருக்கும். அப்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இப்படி வேதத்தை படிக்கிறோம், உண்மையோடு பரிசுத்தத்தோடு இருக்கிறோம், வாரந்தோறும் நம்ம உபவாசம் போடுகிறோம், நமக்கு பல பிரச்சனைகள் வருது என்று சொல்லி கவலைப்படுவர்கள் அநேகர். இது என் வாழ்க்கையில் நிறைய காரியம் நடந்திருக்கிறது. அந்த காரியத்தை கொடுத்து பல பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு கூட மனநோய்கள்லாம் உண்டாகப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒரு சகோதரன் என்னோட பகிர்ந்து பேசப்படும் போது, நான் என்னத்துக்காக சில விட்டு விலகி வந்தனோ அந்த காரியத்தை கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் திடீர்னு எங்கிட்ட டெலிஃபோனில் பேசும்போது அதை பற்றி பேச ஆரம்பித்தார். இதை அறியத்தக்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது 2023க்கு பிற்பாடு, 2023ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஏராளம் தாராளமாக. அப்போது என்னை நானே கூட சில கேள்விகளுக்கு, நல்ல வேதத்தை படித்தவன், நான் உமக்காக வேலை செய்தவன், அந்த வேலையிலே கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறவன், எனக்கா இப்படிப்பட்ட ஒரு காரியம் நேரிட்டது என்று கூட ஒரு கேள்வி கேட்கும்போது, அதிக்கும் தேவன் என்னோடு பேசப்பட்ட சில காரியங்கள் இதுவும் நல்லதுக்காகவே என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தினார். அப்போ அந்த சூழ்நிலை ஏற்படும் போது ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒருத்தரை பார்க்கும்படியாக தேவன் வைத்தார். அந்த பார்க்கக்கூடிய சூழ்நிலைனா, ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து உதவிக்காக என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அவைகளுக்கு மேலாக அவங்க நாவிலிருந்த வார்த்தை அநேக கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறினது. அப்போது அதுதானே தேவன் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு, மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு ஒரு அவங்க அழிவில்லாமல் ஒரு காரியத்தை மேலே வச்சிருப்போம்ல நம்ம. அப்போ அந்த அழிவில்லாமல் இந்த காரியத்துக்கு அர்த்தம் என்ன என்று புரியாது. அப்போது அழிவில்லாமல் மற்றொரு காரியத்தை பார்க்கணும் என்று சொன்னால் என் தாய் தான். என் தாயை கிட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கடினமாக கோபம் கூட நான் படுவேன். இப்போ சிலரை அப்படிதான் கோபப்படுறதை பற்றி வருத்தப்படுவாங்க. என்னுடைய கோபங்கள் சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிதாக யோசித்து சிலர் பேசுகிற வார்த்தைகள் தவறாகவும் இருக்கும். அதான் அப்படி ஒரு எல்லாத்துக்கும் மேலாக என் தாய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என் சகோதரன், ஒரு செல்ல பிராணி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிரியமானவர்கள். இது போன பிற்பாடு ஒரு சோர்வை மறுபடியும் ஏற்படுகிறது. அப்படியே நான் பலவீனத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்படும் போது கடவுள் திட்டமாக வெளிப்பாடு, கடந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு, மே மாதத்தில் ஒரு காரியம் நடக்குது. அந்த காரியத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்க 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 ஒவ்வொரு ஸ்டெப்பாக கர்த்தர் 2000 என்ன கொடுத்தாரோ, 2000 என்ன வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தாரோ அத்தனை நடந்து கொண்டே இருக்கிறது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஓடுற ஓட்டங்களில் எந்த தடுமாட்டம் இல்லாத ஓடுவேன். எனக்கே இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு ஆண்டவர்கிட்டே கேட்பேன். அது எதற்கு? நான் அந்த உலகத்தின் மனிதர்களை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை விட்டு வெளியே வா என்றதுக்கு தான் எரேமியா தீர்க்க புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கப்படும் போது, நம்பிக்கை மனுஷன் மீது சபிக்கப்பட்டவனா நீ போகாதபடி என்று சொல்வார். இன்னைக்கு மனிதனுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக மாறப்படும் போது, மனக்குழப்பங்கள் நேரிடும் போது, வேதத்தை படித்த நமக்கு ஏன் இப்படி வருது என்று சொன்னால், அத்தனைக்கு முன்னிருந்து ஜெபித்தால் உன் ஜெபத்தை நான் கேட்பேன் என்றது ஆதி அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பவுலும் சீலாவும் சில காரியங்களுக்காக நல்ல ஊழியத்தில் பயனுள்ளதாக எடுத்து தேவன் பயன்படுத்துகிற காலங்களில் அவங்க நடத்த வர ஒரு அருமையான ஒரு ஊழியத்துக்கு அவங்க மேலே தவறான ஒரு கட்டளை கொடுத்து சிறைசாலைக்கு கொண்டு போகிறார். இது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது, அந்த சிறைசாலைக்கு கொண்டு போகப்படும் போது என்ன பண்ணுன்னு என்று தெரியவில்லை என்று எல்லாரும் நினைப்பாங்க. ஒரு இந்த ஊழியக்காரங்கள் அவங்க பண்ண தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சிறைசாலையில் போய் அடைக்கப்படும் போது
நெருக்கடிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்கணும் என்று கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொன்னால் இந்த அதிகாரத்தினுடைய சொல்லலாம். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பவுலும் சீலாவும் ஜெபிப்பதை போல் ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பவுல் சீலா இருந்தார் கூட, எனக்கு இயேசு இருந்தார் என்று தான் சொல்ல முடியும். என் ஆண்டவர் என்னோடு இருப்பார். நான் என்ன ஜெபங்கள் எந்த வேலையில் எடுத்தாலும், எந்த நேரத்தில் நான் ஜெபித்தாலும் என்னுடைய வார்த்தைக்கு பதிலளித்து உடனடியாக உதவி செய்வார். அப்போ பவுலும் சீலாவும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பாருங்க, வேதத்தை படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபத்தை விட்டுறாதீங்க. சில கஷ்டங்கள் வந்தா ஜெபத்தை விட்டுருவாங்க. நீ பெரிய ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இல்லை முதியோராக இருக்கலாம், இல்லை வயது கடந்தவர்களாக இருக்கலாம். என்ன பெரிய ஜெபங்கள் மணிக்கணக்கில் ஜெபிக்க சொல்ல, ஒரு வினாடி நீ விசுவாசத்தோடு ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும். அப்போ இரவில் என்ன பண்றாங்க, பவுலும் சீலாவும் எழுந்து சிறைச்சாலையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க இரவுல இருக்கிறீங்க, நல்லா இன்னைக்கு முழுவதும் நல்ல வேலை செஞ்சுட்டு வரீங்க. தேவன் காலையில் கடந்து போக வைக்கிறார், இந்த மாதிரி சாயந்தரம் கடந்து வர வைக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு. ஆனா நம்ம படுக்க முன்பே கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை நேரிடும் போது, இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நேரிடும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ணுவோம், அந்த ஊழியக்காரை கூப்பிடுவோம், வீட்டுக்கு அழைக்கப்படுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா உன்னிடத்துல இருக்கிற விசுவாசம் இருக்குதான்னு கேட்டா இல்லை. பவுலும் சீலாவும் அப்போ அந்த சிறைசாலைக்கு போன பிறகு 2 பேரும் ஒருமனமாக கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெபத்தினுடைய சிறைசாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டதாம். நல்லா பாருங்க, அவங்க தனக்காக ஜெபிக்கப்படும் போது தன்னை மீட்டெடுக்கணும், அதை தான் விரும்பணும் இல்லையா? அவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்குதுன்னா, மற்றவங்களுடைய சிறைசாலையின் கதவுகள் திறக்கப்பட்டதாக, கட்டுகள் அவுக்கப்பட்டதாக, வெளியே புறப்படுவதற்க எல்லாம் நடக்குது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய ஜெபங்கள் இன்னைக்கு சுயநலமாக எத்தனையோ இருக்கும் ஜெபங்கள். ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, தேசத்துக்காக ஜெபிக்கும் போது, தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கப்படும் போது, இனி வர தேசத்தில் என்ன நடக்கணும் என்று நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்து முடிப்பார். அப்போ இது என்ன விரோதமாக இருக்கும்? எதுக்கு ஜெபிக்க முடியல? கொஞ்சம் ஜெபம் பண்ண முன்னே ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கணும். எப்படி ஜெபம்? வானமண்டல பொல்லாத ஆவிகளை மத்திய 18 வார்த்தையின்படி கட்டணும். இந்த வானமண்டல பொல்லாத ஆவியோடு நிறைய போராட்டம் இருக்கும். எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல பெருங்கூட்டம் நடக்குது. அந்த ஐயா பேர் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இயேசு அழைக்கிறவருடைய ஜெபகோரத்து ஆரம்பத்தில் இருந்த ஜெபகோரத்துக்கு முன்னாடியே ஆகும். அது மயிலாப்பூரில் அந்த பக்கத்தில் போகணும். அவருடைய ஸ்கூல் சொந்த ஸ்கூல் இருந்தது. அவருடைய தகப்பனார் ஊழியக்காரு, அவர் ஊழியக்காரு. அந்த ஐயா தான் சென்னையிலே வட சென்னைக்கு அதிகமாக சுவிசேஷம் அறிவிப்பார். அப்போ நான் ஒரு முறை அவர் தாம்பரம் போகிற வழியில் அவருடைய கூட்டம் ஒன்று நடக்குது. அப்போ அந்த கூட்டத்துக்கு நானும் என்னுடைய கூட வேலை செஞ்சவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு வருவார், அவர் நானும் கடந்து போகிறோம். அந்த ஊழியத்தை போது ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து மழை ஆரம்பிச்சிச்சு. அப்போது அந்த மழை பெஞ்ச பிறகு ஜனெல்லாம் கலைஞ்சி போயாச்சு. நான் அப்படியே நிற்கிறேன். அவர் ஐயா என்ன சொன்னார், ஐயா நீ கொஞ்சம் இருங்க, நீங்கள் ஜோம் பண்ணீங்க அப்படின்னாரு. நான் ஸ்பீடு. அப்போ பல்லாவரம், அது ஆமாம் ரைட், பல்லாவரத்தில் ஓரத்து ரோட்டோரமாக அந்த கூட்டம் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் மாரி அங்கே இருக்கும். அது வாரத்தில் ஒரு முறை அந்த மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆகும். அது ஓரமாக பொம்பல் என்று ஒரு கிராமத்துக்கு முன்னாடி போடி ஜபிக்கும் போது அவர் என் தலைமையில் கை வச்சு சொன்னார், தம்பி நான் உன்னை மறுபடியும் பார்க்கும்போது ஊழியக்காரனா பார்ப்பேன், கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டு. ஏற்கனவே இதயத்தில் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம். தினகர் ஐயா பீச்சில் பிரசங்கம் பண்ணுவோம் 2000 அவரை போல நானும் பிரசங்கிக்கலாம் என்று ஆசைப்பட்டு விசுவாசித்து கேட்ட பதில் தான் அதனுடைய பதில் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு பியூலா கிறிஸ்து சபை கிடையாது, புதிய சிஎம் சர்ச்சின்னு சென்னையில் இருக்கு. சென்னை வேசார்படியில் அந்த சர்ச்சில் இருக்கப்படும். அந்த அந்த சர்ச்சைக்கு எனக்கு தீர்க்க தரிசனம் உரையப்பட்ட ஊழியக்காரர் நான் கடந்து வரும்போது அந்த இடத்துல நான் பிரசங்கிக்கிற காலமாக இருக்குது. ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே இது நடக்குது. அப்போ கடந்து போகும்போது அவர் உட்காரும்போது நான் ஸ்டேஜை கடந்து போய் அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது என்னை ஓடியாந்து பிடிச்சினேன். ஏன்னா ஏன் இவ்வளோ சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் மட்டும் வேதத்தை படிப்பது மட்டுமல்ல,
அது விசுவாசம் உள்ள ஜெபமாக, நம்பிக்கையுள்ள ஜெபமாக, தேவன் மேல பற்றி இருக்கிற விசுவாசம் அழிவில்லாமல் இருந்தபடினால் என் ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். இதுவே போல இரவுல உறக்கம் இல்லாமல்ல, உறங்கக்கூடிய நேரம் கிடைத்தாலும் உறங்கக்கூடிய நேரத்துக்கு என் சரீரத்தை அர்ப்பணிக்க மாட்டேன். என் ஆண்டவருக்கு என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அர்ப்பணிப்பேன். அப்போ பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது சிறைசாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அப்போ அந்த கதவுகள் திறக்கப்பட்டவன் காவலாளிலாம் ஓடி மரணத்துக்கு ஏதாக தேடிக்கொள்ளும்படி கடந்து போகும்போது அவங்களை பார்த்து ஒரு உருத்த சத்தமாக பவுல் ஒரு சத்தத்தை கொடுப்பார். நீங்கள் ஒன்றும் கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதீங்க, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனத்தை படிக்கப்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ரொம்ப திட்டமாக அந்த வசனம் சொல்லப்படும். அப்போ அந்த வார்த்தையானது ரொம்ப லேசானதுங்க, ஒரு வல்லமை அந்த வார்த்தையில உள்ளது. அப்போ அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, 28ஆம் வசனத்தை, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதீங்க, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ பவுலும் சீலாவும் ஜெபிக்கிற 25ஆம் வசனம் நைட்டில் ராத்திரியில ஏந்து பவுலும் சீலாவும் தேவனை துவக்கி துதித்து பாடி காவில் வைக்கப்பட்ட எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிநீதி கதவுகள் திறக்கப்பட்டதான். நல்லா பாருங்க, உங்களுடைய ஜெபங்கள் பார்க்குற அன்பு சகோதரியே சகோதரனே, நீங்கள் ஒரு வீடு வாடகை வீடாக கூட இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணால் பலருடைய கதவுகள் திறக்கப்படும், பலருடைய குழப்பங்கள் மாறப்படும், பலருடைய சிந்தனைகள் மாற்றப்படும், பலருடைய வாழ்க்கையை மாறி ஆசீர்வதித்து பெருகுவார்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ணால் நம்ம ஜெபம் பண்ணால் என்ன நடக்குமோ நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. மிகுதியான ஜெபங்கள், முழங்கால் போட்ட ஜெபங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா சில காலங்கள் 2023 பிற்பாடு என் ஜெபங்கள் ரொம்ப குறைப்பட்டது. அப்போ அந்த குறைப்படும் போது என்னை விட்டு அந்த பரிசுத்த ஆவி போனது போல ஒரு உணர்வு ஏற்படும் போது, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்னை விட்டு நீ கடந்து போயிட்டியாப்பான்னு கேட்கப்படும் போது அந்த இரவுல இருந்து கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். காரணம் தெரியுமா? அவர் எந்த காலமும் நம்மளை விட்டு பிரிந்து போக மாட்டார். என் பலவீனங்கள் எனக்குள்ள பயம் என்ன பச்சான், மருத்துவர் சொன்னது இனிமேல் உனக்கு அந்த நாணயமே வராது என்று சொல்லி. இந்த பலவீனங்களை சில நேரத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் சிலரிடம் பேசப்படுகிற ஒரு மனுஷன் தான். அதை நான் சொல்ல விட விரும்பல, அந்த மனுஷன் பேரு கூட சொல்ல விரும்பல. அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, நீங்க சில விஷயங்கள் தன்னுடைய ஒரு தகப்பனை போல தாயை போல நீ பகிர்ந்து கொண்ட நிமித்தமா பலருக்கு அது சொல்லப்படும் போது அவங்களுக்குள்ள அந்த வீக்னஸ் உங்களுக்கு கொடுத்து தப்பான ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டார்கள் என்று சொல்லும் போது, இது 2025ஆம் ஆண்டு அது 6ஆம் மாசமே தோன்றுச்சு. ஏன் அப்படி தோன்றுச்சுன்னா, ஒரு சில விஷயங்கள் பேசுகிற வார்த்தைகள்லேருந்து தவறாக தோன்றுது ஒவ்வொரு நாவிலேருந்து. அப்போ நான் கடவுள் எடுத்த முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் தெளிவாக திட்டமாக வெளிப்படுத்தினார். ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் போல தான் நடந்தது. பேதுரு தன் ஊழியம் செய்து கொண்டு வரும்போது ஒருவன் சொல்லுவான், இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க, உனக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு. அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வேதம் தான் எடுத்து படிச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 8ஆம் அதிகாரத்தில் கூடிய ஒரு காரியத்தை நினைக்கும் போது சிரிப்பேன். ஏன்னு சொன்னால், சிலர் மனிதர்கள் என்ன சில நடந்துக்கின விதங்கள், சில பேசின விதங்கள் எல்லாம் இப்படி தான் எதிர்பார்த்தாங்க. நான் அப்படி சாயிரவன்னு என்னைக்கும் கிடையாது. படிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அது 20 வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 17 படிக்கிறேன். அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய கைகளில் அவர்கள் மேல் வைத்த போது பரிசுத்த ஆவி தந்தளிந்த போது சீமோனு கண்டபோது அவரிடத்திலே பணத்தை கொடுக்க வந்தார். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கின்றனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவரை பார்த்து, தேவனுடைய வார்த்தையானது பணத்துக்காக சம்பாதித்தது கொள்ளாது. நீ நினைத்தால் நினைக்கும்படியாக உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகட்டும். உன் இதயத்தை தேவனுக்கு முன்பாக செம்மையாக்கும்படியாக இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இதயத்தின் எண்ணங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பார்த்து, நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க. சில ஆண்டுகளுக்கு பின்பாடு என்னோட ஊழியத்தின் வடச்சென்னை ஊழியத்தில் ஒருவர் அப்படி தான் சொன்னார்.
அவர் என்ன பண்ணுவாராம், பணம் கொடுத்தா பணத்துக்காக போவார். என் கூட ஒரு தம்பி ஊழியத்துக்கு வருவார். அப்போ அந்த வடச்சென்னையில் ஊழியத்துக்கு வர அவரும் நானும் அந்த பகுதிக்கு வண்டியில் போயிருக்கிறோம். அவர் ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஷாப் வச்சு நடத்தியிருந்தார், ஒரு உணவு ஸ்தலத்தை. அப்போ நான் அங்கே போகும்போது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து, எனக்கு அப்போ தான் அவர் யாரை சொன்னாரோ அவங்களுடைய காணிக்கை எடுத்துன்னு போய் அவருடைய பேசிட்டு அவருடைய பொட்டியில் போட்டேன் இல்லையா. ஒரு வியாபாரம் பண்ண ஒரு பொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, பணத்தில் எடுத்து அதில் போட்ட உடனே அவர் என்ன பார்த்துன்னா, இந்த காணிக்கை இதுதான்ப்பா நீ சொன்னீரே ஒருத்தர், அவங்க எனக்கு கொடுத்த காணிக்கை உனக்கு கொடுத்துட்டேன், இதை முன் வைத்து நீ வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. ஐயோ நான் சொல்லவே இல்லை, நீ சொல்லாதே என்கிட்ட சொல்லலை, நீ சொன்னதுக்கு ஆதாரமே என்கிட்ட இருக்குது. இப்படி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல காரியங்களை பணத்தினால் வாங்கிடலான்னு கூட சிலர் நினைப்பாங்க. உனக்கு என்ன வேண்டும் சொல்லி நான் செய்கிறேன்னு வாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ மனம் திரும்பினா போதும் என்று என் ஊழியங்கள் 28 வருஷமாக இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றான்னு சொன்னால், ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு நேரிட்டது. என் ஊழியத்தின் பயணங்களில் அது நிறைய நேரிட்டது. ஒரு பகுதியில், ஆந்திரா பகுதியில் நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கப்படும் போது, ஒரே ஊரில் 10 வருஷம் நான் தொடர்ந்து 2வது வாரம்னா நான் அங்கே கடந்த செய்திக்கு போவேன். அதில் போய் பலருக்கு காணிக்கை ஞானஸ்தானத்தை கொடுத்து, எத்தனை காணிக்கை வந்தாலும் அதை எத்தனை காணிக்கை போட்டியில் போட்டுட்டு நான் கடந்து பயணித்திருவேன். எனக்கு நான் வேலை செய்த காலங்கள் அப்போலாம். என்னுடைய வேலையில் வர வருமானம் சிறிய வருமானம் வந்தாலும் அது என் குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும், தவிர பணத்துக்காக முடியாது. அப்போது அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, யாரோ ஒருவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் போது அப்படியே அந்த ஊழியத்தை விட்டு நான் கடந்து பயணித்துட்டேன். இப்படி பல இடங்களில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கடியெல்லாம் வரும்போது எதை கொடுத்து கவலைப்படாமல் கடலோரத்தில் கடலுக்கு பக்கத்திலே ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாகனத்தை பணம் கொடுத்து வாங்குறது. அவன் பிள்ளைக்கு நேரிட்ட பலவீனத்தை கொடுத்து என்கிட்ட பொருத்தனம் பண்ணிக்கினாரு. நான் சொன்னேன், ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்துட்டு நான் கடந்து வந்துட்டேன். ஒருவேளை அன்னைக்கு அவர் வேண்டிக் கொண்டது எனக்கு தெரியாது. இந்த ஜபத்துக்கு பிற்பாடு என் பிள்ளைக்கு பலவீனம் நீங்கி போச்சு என்று சொன்னால், நான் மீன் பிடிக்க போன நாள், அவர் கடலில் போய் மீன் பிடிக்க போனால் அந்த மீன் பிடிப்பில் எத்தனை நான் விற்கிறேனோ அந்த பணத்தை அப்படியே வர ஊழியக்காரருக்கு நான் கொடுப்பேன் இவர் வேண்டிக் கொண்டது எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் அந்த பகுதிக்கு கடந்து போனேன். அப்போ அந்த பகுதிக்கு நான் கடந்து போகப்படும் போது அந்த கடலோரம் கடந்து பிரசங்கும் போது என்கிட்ட காணிக்கை எடுத்து வந்து 98, அதாவது 910 ரூபா நினைக்கிறேன் அந்த காணிக்கை, எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்கிட்ட கொடுத்தா என்னன்னு கேட்டால், நீங்கள் கடந்த மாதம் வரும்போது ஜெபம் பண்ணீங்க, என் பிள்ளை விடுதலை ஆகிட்டான், அது உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் வாகனத்தை பற்றி பேசியிருந்தீங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை தர. நான் என்ன பண்ணிட்டேன், எந்த ஊழியக்காரர் என்னை அடைத்தாரோ அந்த ஊழியக்காரர்கிட்ட அதை கொடுக்கும் போது அவர் எடுத்துக்கொள்ளல, மறுபடியும் என்கிட்ட கொடுத்து அவர் சின்ன காணி கொடுத்து அதோடு சபைக்கே என்னை கூப்பிடாத விட்டுட்டார். என்னன்னு கேட்டா, அவர் வெகு காலமா இருக்கிறாரு, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கடவுள் செய்யல. என்னை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினாரு, அந்த பகுதியில் ஆத்மாலாம் அதை அநேக ஏற்பாடு பண்ணாரு. ஆனா அவருக்கு என்னடான்னா, அங்குள்ள ஜனங்கள் எனக்குள்ள மிகுதியாக மாறப்படும் போது அவருக்குள்ள இருந்து எதிர்ப்புகளை தெரிவித்தார். இப்படிதான் வாழ்க்கையில பவுலும் சீலாவும் பல இடங்களில் ஜெபித்து வெற்றி பெற்றதை போல பல ஜெபத்தை கொடுத்து என்னை வெற்றி காணும்படி கர்த்தர் செய்தாலும் சில வார்த்தைகளானது பணத்துக்கு ஆசைப்படுவது போல சில வார்த்தைகளை பேசப்பட்டார்கள். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இதை பார்க்குற அன்பு சகோதரியாக நீ வேதத்தை மட்டும் படித்து பாருங்க, எனக்குள்ள அதிகாரம் உனக்கு நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கப்பட்டது, ஒருவன் பணம் கொடுத்து இந்த அதிகாரத்தை கேட்கிறான், அது நாசமா போகட்டும் என்று பேதுரு சொல்றார். வாழ்க்கையில் அநேக காரியத்தை கொடுத்து என்னை விலை பேசக்கூடாது, இதுக்கு மட்டுமல்ல பல காரியத்துக்கு விலை பேசப்பட்டவர்களிருந்து விலைக்கு வந்தவன் நான். அப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து இன்னைக்கு அந்த சகோதரன் பேசும்போது எனக்கு ஒரு 15-20 வருஷம் நினப்புகள் ஞாபகப்படுத்துது. வாழ்க்கையில் பல இடங்களில் போய் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரே தவிர எந்த இடத்துலையும் போய் தனக்காக நின்னது கிடையாது. ஆண்டவரிடத்தில் கேட்பதோடு சரி, கொடுக்குற காணிக்கை அது ஒரு கலசம் தண்ணியாக இருந்தாலும் கம்முன்னு குடிச்சு கடந்து வருவேன். இப்படிப்பட்ட ஊழியங்களிலே எத்தனை தடைகள் ஏற்பட்ட காரணங்கள், அதுக்கு காரணம் நான் தான் என்று உணர்ந்த பிறப்பாடு கர்த்தர் நடத்தினார், இனி நடத்த போகிறார். பார்க்குற அன்பு சகோதரன் சகோதரி, வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு கலங்காதீங்க, பாடுகள் வருதுன்னு கலங்காதீங்க. எல்லாத்தையும் எழுந்து போனாலும் கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெபித்து கொண்டே இருந்து பாருங்க, நினைப்பதுக்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் மேலான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார்.
ஏன்னா கடவுள் நல்லா சொல்லு, அதது காலத்துக்கு நேர்த்தியாக நான் செய்வேன். அதுக்கு ஒரே அடையாளம், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளை கொடுக்கப்படனால், இவைகளெல்லாம் கொடுக்கணும் என்று சொன்னால் நீ முழங்கால் போட்டு ஜெபித்தால் கர்த்தர் உன்னை எல்லாம் உடைய காரியங்கள்லேருந்து உன்னை விலக்கி காப்பார். எந்த காரியமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியம் இது, இன்னைக்கும் பயப்படாத விசுவாசத்தோடு இருக்கிறேன் இல்லையா? அப்போ எரேமியால படிக்கப்படும் போது விஷயம், ரோமர்ல 5ஆம் அதிகாரம் படிக்கப்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும். விசுவாசம், அதாவது விசுவாசத்துல நீதிமணி பிழைப்பானா, விசுவாசம் இருக்கணும் இல்லையா? அவர் விசுவாசம் இல்லாத இருந்தால் எப்படி நீதிமான் பிழைக்கும்? நமக்கு விசுவாசம் இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. கடன் வந்தா சோர்ந்து போகுது, பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லைன்னா சோர்ந்து போகுது, எல்லாத்துக்கும் ஜபந்தான். இன்னைக்கு என் மகன் பார்த்தோன்னா ஒரு 8-9 பசங்களை உட்காந்து கவுன்சிலிங் பண்ணி வைக்கும் போது பார்த்துன்னு இருந்தேன் நான் பாட்டு. ஒரு காலகட்டத்தில் அவர் 10th படிக்கிற காலத்தில் ஒரு மார்க்கே கிடையாது, அவருக்கு சரியாக படிக்க தெரியாது. அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் ஒத்து பார்த்துருந்த காலத்தில் அவர் கை தூக்க கடந்த போது என் தாயார் சொன்னால் அவன் மேலே கைகளை வைக்காதன்னும் போது நான் அவன் மேலே கைகளை வச்சேன், முழங்கால் போட்டு ஜெபித்தேன். என் ஜெபங்கள் பவுலும் சீலாவை போல் கர்த்தர் அவனை கட்டியிருந்த கட்டுகள் அவுக்கப்பட்டு அவனு எதை இழந்து போனானோ அந்த காரியத்திலேருந்து கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்தார். இன்னைக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வருது, இன்னைக்கு நான் வெளிநாட்டுக்கு கூட போவேன் என்று சொல்லி இருக்கிற வேலையை கூட தவறுக்கு முன்பாக அந்த வேலையை அறிக்கை செய்து விட்டுட்டு இன்னைக்கும் கர்த்தருடைய வேலையை பார்த்து கொண்டு, கர்த்தருடைய குடும்பத்தோடு நெருங்கி இருந்து பார்த்து கொண்டு, எந்த ஒரு அதிகாரத்துக்கு வேலையை எதிர்பார்த்தும் அத்தனையுமே தடைப்பட்டு வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கிறான்னா அந்த பாதுகாக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்து பாரு, ஜெபித்து கொண்டே இருந்து பாரு. நீ என்ன நினைக்கிறோ அந்த காரியத்தை வாய்க்க தீமையானதல்ல, நன்மைக்கு. உன் தகப்பனுக்கு தாய்க்கு கனத்துக்குரிய பிள்ளையா இருக்கும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கட்டும். உன் ஜபங்கள் கேட்ட உடனே பதில் கொடுக்க கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எதை கொடுத்து கவலைப்படாதுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், நீ ஜெபித்தால் வெற்றியை காணுவாய். ஜபந்தான் வெள்ளுடைமை பொன்னுடைமை காட்டி உன் ஜபத்தில் நீ எதை கேட்டாலும் அதை விசாலமாக திறந்து கொடுப்பார். ஒரு மகளுக்கு நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், அது 1 ஆண்டுகளுக்கு பிறப்பாடு நான் பேசியிருக்கலாம் நடுவில் எப்பாவது ஒரு முறை. அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை, அவங்க ஒரு பலவீனத்துக்காக கலங்கி இருந்திருப்பாங்க மாதிரிக்குது. நான் பேசி முடிக்கும் போது தெளிவாக, ஜெபித்து முடிக்கும் போது தெளிவாக என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் படி, நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் தீர்ந்திருக்கணுமா, நாளைக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக அவங்க சுகத்தோடு பலத்தோடு எழுந்து உட்காருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்ம யாரும் நம்மளோட பேசுகிறாங்க, நம்மளோடு கர்த்தர் பேசுகிறான்னு யோசித்து பாருங்க, எல்லாம் தீங்கிலேருந்து விலக்கி காப்பார். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எங்கள் ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வர வாரத்தில் மேலே தளம் போடணுன்னு வெகு காலமாக கடந்த ஆண்டெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இருந்தாலும் அந்த தளத்துக்கு கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு, கொஞ்சம் பொருளாதாரம் குறையா இருக்குது. நீ ஜெபம் மட்டும் பண்ணிக்கொண்டே இருங்க, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பார். கர்த்தர் உங்களோட உள்ளத்தில் பேசினால் திறந்து கொடுப்பவர்கள். இந்த 9383451888 இந்த 3 நம்பர்லேருந்து நீங்கள் பணம் அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக வந்து சேரும். இந்த ஆலயத்துக்கு முழுமையான வேலையை கட்டி முடிப்போம், கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படுவோம். ஜெபமனுமா என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தையும் பொருட்படுத்த வழிநடத்தும், நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ள அதிசயம் நடக்கட்டும். என்னுடைய ராஜ்யத்தை அதன் நீதியை தேடட்டும், இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். நாம் மகிழ்ப்பட்டு பெருகேசும் பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன். வேதத்தை படிங்க, அலுவலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார்.